Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான அமேசிங்கான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான எல்லா இல்லத்தரசிகளுக்கும் தேவையான ஒரு சில கிச்சன் டிப்ஸும் க்ளீனிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ், கிச்சன் டூர், கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியா அண்ட் கிச்சன் ஆர்கனைசர்ஸ் எப்படி பழைய பொருட்களை வச்சு ரீயூஸ் பண்ணலாம், அப்படி இதெல்லாம் நாங்கள் வீடியோவாக லோட் பண்ணியிருக்கோம். எங்கள் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப், ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கும்போது எப்படி ஒட்டாமல் சமைக்கிறதா. நான் இன்றைக்கி ஸ்டீல் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். பேன் வச்ச பிறகு நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. பாத்திரத்தில் சூடாகிடுச்சான்னு கை லைட்டாக நீங்கள் மேலே வச்சாலுமே அது உங்களுக்கு அனல் தெரியும். இப்போ பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் சூடான பிறகு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சால்ட் வந்து எண்ணெயில் கரையாது, அதே சமயம் நம்ம செய்கிற அந்த ஃபுட்டுலேயும் அந்த சால்ட்டோட சுவை ஏறாது. ஸோ இதனால் நீங்கள் தைரியமாகவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கரையாமே இருக்குது. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா மிதமான சூடில் ஆன பிறகு நான் இன்றைக்கி சிக்கன் கட்லெட் தான் செய்கிறேன். இப்போ நம்ம கட்லெட் அதில் போட்டுக்கலாம். இது போல் நீங்கள் வடை கூட செஞ்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், டீப் ஃப்ரை பண்ணல. அதாவது பாதி அளவு முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அதை நம்ம திருப்பி போட்டு செஞ்சுக்கிறது தான். டீப் ஃப்ரைனா இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணோம். முக்கியமாக ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஒட்டும். ஆனால் பாருங்கள், நான் திருப்பி போடும்போதே உங்களுக்கு தெரியும் ஒட்டாமல் எவ்வளோ ஈஸியாக திருப்ப முடியுது பாருங்கள். ஸோ ஸ்டீல் பாத்திரத்தில் கூட நம்ம ஒட்டாமல் இது போல் வடையோ கட்லெட்டோ செஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறது தான் ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 2ல் நாம் புளி எப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி பழைய ஒரு கிச்சன் டிப்ஸ் நாங்கள் இதை போட்டிருக்கோம். அதே போல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல நாம் புளி எதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் புளியை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இது போல் சேர்ந்து இருக்கிற புளியை நல்லா பிரித்து விட்டுக்கணும். அதே போல் அதற்கு புளி கொட்டை இல்லை மற்ற தூசி ஓடு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து இது போல் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாடியில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி அது மேலே நம்ம கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி திரும்பவும் கொஞ்சம் புளி ஆட் பண்ணணும். அதுபோல் நீங்கள் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது பூச்சிகளோ வண்டுகளோ அவ்வளோ சீக்கிரம் வராது. இது மாதக்கணக்கில் நீங்கள் வச்சாவோட எந்த புழு பூச்சியும் வராது. இல்லைன்னா சீக்கிரமாகவே இல்லை நமக்கு அந்த புழு பறக்கிற பூச்சி இதெல்லாம் புளியில் வந்துடும். பொதுவாக நம்ம புளி வாங்கும்போது நிறைய டைம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புது புளி தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது தான் கொஞ்சம் பழசாகும். அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இது போல் நம்ம புது புளியாக செய்யும்போது குழம்புல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி புழுலாம் வராது. அதே சமயம் நமக்கு கரெக்டான பதத்தில் புளி பழசாகி குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் புளி மிளகாய் இது போல் ரியாக்ட் ஆகிற பொருட்கள்லாம் இது போல் பீங்காஞ்சால ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்பர் 3ல் நாம் வடைக்கு பருப்பு எப்படி அரைக்கிறதான் பார்க்க போகிறோம். இது போல் நம்ம பொதுவாக வடைக்கு பருப்பு ஊற வச்சுருக்கும்போது இது போல் ரொம்ப நசுங்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். ஆனால் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா மாவாகக்கூட அந்த அளவுக்கு இருக்கணும். அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பருப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பருப்பை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதே போல் பருப்பும் 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்குள்ளே ஊற வச்சு எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா மாவாகிடும். இது போல் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுக்க பருப்பை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா இது போல் உங்களுக்கு பருப்பாக அப்படியே இருக்கும். அப்புறம் 2 மாவே நம்ம கலந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம் வடைக்கு அதெல்லாம் ஆட் பண்ணி இது போல் நம்ம வடைகளாக செஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான டீ கடை மசாலா வடை வீட்லேயே நம்ம டேஸ்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4 நம்ம ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது புளிச்ச மாவு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். நம்ம மாவு புளிச்சிருச்சுன்னா எடுத்து வீணாக கொட்டாமல் இது போல் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பாத்திரம் தேய்க்கிற ஆர்டினரி ப்ரில் தான்.
இதை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரம் தேய்க்க சொல்யூஷனே கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் இன்றைக்கி ஒரே ஒரு கடாய் தான் இதில் தேய்ச்சி எடுக்க போகிறேன். இதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த புளிச்ச மாவும் இந்த பாத்திரம் தேய்க்க லிக்விடும் கலந்து நீங்கள் சிங்க் க்ளீன் பண்ணலாம். இல்லை மற்ற பாத்திரங்கள்லாம் ரொம்ப கரை பிடிச்ச பாத்திரம் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த கடாய் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகிட்டு பாருங்கள். இப்போ நான் இந்த கடாயில் இதை அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் நான் ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஸ்க்ரப்பர் வச்சும் இதில் க்ளீன் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு தேய்க்கும் போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக வருது. நம்ம போட்ட அந்த சொல்யூஷன் ஒயிட்டாக போட்டால் ஆனால் எவ்வளோ அழுக்காக வருது பாருங்கள். ஸோ இந்த போல் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் தேய்ச்சேன். இது ரொம்ப நாள் இருக்கிற ஸ்ட்ரெயின் இது. ஸோ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நான் மாற்றி மாற்றி தேய்ச்சி எடுத்தேன். ஆனால் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ரிசல்ட் ரொம்ப நல்லா கிடச்சிது. ஸோ நம்ம எப்போவுமே பேன்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் ஆகும்போதே தேய்ச்சி க்ளீன் பண்ணிடணும். இது போல் ரொம்ப நாள் இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம க்ளீன் பண்ணோம். ஆனாலும் பாருங்கள் சூப்பராக ஆகிடுச்சு. எல்லாமே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அந்த ஹேண்டில் கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு மட்டும் போல, ஏன்னா அது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்து அதை மட்டும் என்னால் எடுக்க முடியல. பட் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீனாக ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 5ல் நம்ம ஷூ க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒயிட் ஷூ பார்த்திங்கன்னா நம்ம கழுவுனா தான் அதை யூஸ் பண்ணவே முடியும். அந்தளவுக்கு பிள்ளைங்க அழுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம மறந்துட்டோம் அன்றைக்கி காலையில் தான் அதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் கழுவ முடியாது, ஈரமாயிடும். ஸோ அதுக்கு இது போல் ஒரு ப்ரஷ் எடுத்து, பழைய டூத் ப்ரஷ் தான், இதை ஜஸ்ட்டு நனைச்சிட்டு அதில் நம்ம பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஷூ மட்டும் க்ளீன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வருது. தண்ணி படாமல் நம்ம காலையில் இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணுறது தான் இது. ஏன்னா பிள்ளைகளோட ஒயிட் ஷூ இல்லை மற்ற எந்த ஷூ இருந்தாலும் நம்ம கழுவுன பிறகு தான் யூஸ் பண்ண முடியும். அதை நல்லா க்ளீன் பண்ண. முக்கியமாக ஒயிட் ஷூலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும். பிளாக் ஷூனால் நம்ம ஜஸ்ட்டு பாலிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் ஷூ அப்படி பண்ண முடியாது. ஸோ இதுக்காக நம்ம ஒரு 2 days பேக்கே நம்ம அதை கழுவி ஆற வச்சா நல்லா ட்ரை ஆகும். ஏன்னா அதுக்குள்ளே அந்த அளவுக்கு ஈரம் சீக்கிரமாக போகாது. ஸோ நம்ம மறந்துட்டோம் அன்றைக்கி காலையில் தான் பார்க்குறோம் அப்படின்னாலும், இல்லை மழை பனிக்காலங்களில் நமக்கு சீக்கிரமாக ஆறாதுன்ற பட்சத்தில் நம்ம இது போல் ட்ரை க்ளீனிங் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பேஸ்ட் அப்ளை பண்ணி இது போல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு துடைச்சிட்டோம்னா பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. இந்த ஷூக்கும் அந்த ஷூக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பர். நம்மளோட ஒயிட் ஷூ ட்ரை க்ளீனிங் பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ட் க்ளீனிங்கிறது சட்டுன்னு உடனே பண்ணக்கூடியதான். ஷூவோட பாட்டம் கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இதுலேயே செகண்ட் மெத்தடும் ஒன்று பண்ணலாம் நம்ம. அதாவது பேஸ்ட் யூஸ் பண்ணாமல் அதே போல் டூத் ப்ரஷ்ஷை ஜஸ்ட்டு ஈரம் பண்ணிவிட்டு அதில் பாத்திரம் தேய்க்கிற சொல்யூஷன் அப்படியே நம்ம ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி ஆட் பண்ணாமல் வெறும் அந்த சொல்யூஷன் மட்டும் ப்ரஷ்ஷில் ஆட் பண்ணி அதே போல் பேஸ்ட் வச்சு நம்ம எப்படி தேய்ச்சோமோ அதே போல் இதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுவும் ட்ரையாக தான் நம்ம தேய்க்கிறோம். இந்த சொல்யூஷன் வச்சும் அதே போல் நீங்கள் எல்லா சைட்ஸும் ஷூவோட பாட்டம் எல்லாமே நீங்கள் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். இதுவும் நமக்கு பளிச்சுன்னு வந்துடும். ஸோ இந்த 2 மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நம்ம மறந்துட்டோன்ற பட்சத்தில் இல்லை மழை பனிக்காலங்களில் இது போல் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஷூ ஆறணுன்ற கவலை நமக்கு தேவையில்லை. இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணி பிள்ளைங்களுக்கு அப்படியே போட்டு விட்டுடலாம். ஷூவும் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஷூ பாருங்கள் ரெண்டுமே சூப்பராக பளிச்சுன்னு வந்துடுச்சு. அடுத்ததாக பாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸ் ஷூலாம் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. மேபி நம்ம மறந்துட்டோம் காலையில் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் ப்ரஷ்ஷில் ஒரு பேஸ்ட் வச்சு நம்ம லைட்டாக தொடச்சி விடலாம். ஆனால் அந்தளவுக்கு நமக்கு பளிச்சுன்னு வராது. ஏன்னா கேன்வாஸ் ஷூவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த சின்ன பகுதி மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் லெதர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி மற்ற பகுதியெலாம் துணி போல் இருக்கும் நமக்கு. அதில் இதை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு பளிச்சுன்னு வராது. நான் அதுக்காக தான் இங்கே ஷேர் பண்ணுறவங்களோட இது தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் இருக்க பகுதி நல்லா நமக்கு பளிச்சுன்னு வந்துடுச்சு. ஆனால் பேக்கில் இருக்க அந்த துணி மாதிரி இருக்க அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வெளுத்து வராது. ஏன்னா அது துணி போல் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்க்கு என்ன நீங்கள் ரொம்ப அழுக்காக போட்டு விடாமல், ஏன்னா நம்ம காலையில் தான் பார்த்தோம் வேறு வழி இல்லை அப்படின்னும் போது பாருங்கள் துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் பேக்கில் அந்த துணி பகுதியெலாம் நமக்கு அந்த அளவுக்கு வெளுத்து வரல. ஸோ இது வேறு வழியில் தண்ணியில் தான் நம்ம கழுவணும். ஆனால் காலையில் நேரத்தில் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெம்பரரியாக வேணால் அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டாக வெளுப்பாக போட்டு விடலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் இது போல் தண்ணி வச்சு தான் கழுவி எடுக்கணும். ஆனால் பனி வெயில் காலங்களில் இது அவ்வளோ சீக்கிரம் ஆறாது, ட்ரை ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தண்ணியில் கழுவின பிறகு இது போல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா நம்ம ஒத்தி எடுத்தோம்னா அந்த தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிரும். அப்போ நீங்கள் காய வச்சிங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் ட்ரை ஆகிடும்.
ஏன்னா இது போல் ஷூஸ் வந்து நம்ம கழுவுன பிறகு பார்த்திங்கன்னா தண்ணிலாம் அப்படியே உறிஞ்சி அந்த துணி போல் இருக்க பகுதியெலாம் ரொம்ப மொத்தையாக இருக்கும். அப்படியே நம்ம காய வச்சோம்னா ஆறுறதுக்கு ரொம்பவும் லேட் ஆகும். இது போல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா அந்த ஷூவை நீங்கள் ஒத்தி எடுக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும். ஸோ இந்த டிப்பும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நாங்கள் ஷேர் பண்ணிக்க எல்லா டிப்ஸுமே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.